ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். 2025ல இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. 20 டேஸ்க்கு மேல நம்மளுக்கு வீடியோ போடாம கேப் ஆயிடுச்சு. நம்ம சேனல் தொடங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த இவ்வளவு நாள்லயே நம்ம இவ்வளவு கேப் வந்தது இல்ல. 20 நாள்ல கேப் ஆகி போயிடுச்சு. டிசம்பர்ல ஒரு ஹவுஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம். அங்க ஒரு 1 வீக் டிலே ஆயிடுச்சு. சரி, நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நியூ இயர் அதுவுமா ஒரு சின்ன ஒரு படிக்கட்டுல இருந்து கொஞ்சம் தவறி கீழே விழுந்து கால் அடிபட்டுருச்சு. ஒரு 10 நாள் 12 நாள் ஆயிடுச்சு கால் சரியாகிறதுக்கு. அதனாலதான் டிலே ஆகி போச்சு. நம்ம வீடியோ போடாம வண்டி ஓட்ட முடியல, கால் சரியில்லாதனால வண்டி ஓட்ட முடியல. நம்ம எல்லா வீடியோலுமே சொல்லுவோம், முன்னாடி பல வீடியோல சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பேக்கப் ஃபண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு அடிப்பட்டு நம்மளுக்கு வேலைக்கு போக முடியலன்னாக்கா நம்ம வண்டி இஎம்ஐ மெயினா கட்டணும், கடன்கள் மெயினா கட்ட வேண்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைக்கு உள்ளாகும் போதுதான் நம்மளுக்கு அந்த ஃபண்டு தேவைப்படும். எல்லாருமே வண்டி ஓட்டிட்டு அன்னைக்கு என்னென்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தை வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டலாம், இஎம்ஐ கட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஒரு 20 நாள் 1 மாசம் வேலைக்கு போக முடியலன்னாக்கா நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் மெயினா நம்மளோட லோனு எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மகிட்ட ஒரு பேக்கப் ஃபண்ட் இருக்கணும்ன்றது நம்ம எப்பவுமே சொல்றது. இதனாலதான் இது மனசுல வச்சுட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம். நம்ம ஒரு 20 நாள் ஆயிடுச்சு, ஒரு ஊபர்ல வண்டி ஓட்டியே 20 நாளுக்கு மேல ஆகுது. நம்ம இன்னைக்குதான் அது லோகின் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த நியூ இயர். அதுமா எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, எப்படி ஓடுது நியூ இயர், அதுமா எப்படி ஓடுது, என்ன ஃபேர் கொடுக்குறாங்கன்னு. எனக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம இன்னைக்குதான் லோகின் பண்ணி ஓட்ட போறோம். நம்மளோட ஆப் ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு. பழைய பேலன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்றது தெரியல. கிளியர் பண்ணுவோம். நமக்கு இன்சென்டிவ் ஏதாவது இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நாம இந்த ஒரு வீடியோ போடுவோம். வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. அதுக்காக நம்ம ஊபர் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நம்ம செல்ஃப் வெரிஃபிகேஷன் கேட்குது. ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் திருப்பி ஓகே ஆகும். ஏன்னா நம்ம 20 நாளாக ஓட்டலை இல்லையா, அதனால வெரிஃபிகேஷன் கேட்குது. ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தாச்சுனாக்கா லோகின் ஆகிடும். லோகின் ஆகுதா பார்க்கலாம். ஃபோட்டோ ஓகே ஆயிடுச்சு. ஓகே, ஆன்லைன் வந்துடுச்சு. ஆனால் நம்மளது பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது, கிளியர் பண்ண சொல்லி காமிக்குது பாருங்கள். அப்போ தான் கேஷ் ட்ரிப்ஸ் வரும்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்கள். 215 ரூபா தான் மைனஸ் இருக்குது. அப்போ பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தாக்கா பேமெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. சேஞ்ச் ஆப்ஷன் கேட்குது. சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்து வேறு யூபிஐ ஐடியில் பண்ணாக்கா அதுவும் ரிஜெக்ட் ஆகுது. ஏதோ சர்வர் இஷ்யூ போல் இருக்குது. இப்போதைக்கு இந்த பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு ட்ரை அனதர் ஆப்ஷன் கேட்குது. நம்ம அனதர் யூபிஐ ஐடி எல்லாம் செக் பண்ணோம், அதுவும் பண்ண முடியல. இப்படி தான் வருது திருப்பி திருப்பி. இது என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு வாலெட் உள்ளே போயிட்டு திருப்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம். வாலெட் உள்ளே போய் ட்ரை பண்ணாலும் அதே மெசேஜ் தான் வருது, நோட்டிஃபிகேஷன். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் ஹெல்ப்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நம்ம கேஷ் கலெக்ஷன் சென்டரில் தான் போய் கட்டணும். இதில் அந்த பேமெண்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணோம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு நியர்பை இருக்கிற கேஷ் கலெக்ஷன் சென்டர்ஸு சூஸ் பண்ணலாம். கீழே இருக்கும் ஆப்ஷன் இது கிளிக் பண்ணியாச்சுனாக்கா இப்போ நம்மளுக்கு இப்படி காமிக்கிற மாதிரி பாருங்கள். நம்ம இருக்கிற லொக்கேஷன் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கேஷ் கலெக்ஷன் சென்டர்ஸு நிறைய காமிக்கும். இதில் அவங்களோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே இருக்கும். நிறைய இந்த ரீசார்ஜ் ஷாப்புங்க தான் நம்ம மெயினாக இருக்கும். அது இல்லாமல் இந்த இசேவை மையங்கள் அந்த மாதிரி இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும். அதில் எங்கே பண்ணாலும் நம்ம பான் கார்டு நம்பர் கொடுத்துட்டு நம்ம இது பே பண்ண முடியும். இதில் இருக்கிற நம்பரை பார்த்துட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. இல்லைன்னா ஃபோன் நம்பர் இல்லாத இடத்துக்கு போனீங்கன்னாக்கா மோஸ்ட்லி கடை இருந்தால் தான் இருக்கும், இல்லைன்னா இருக்காது சம்டைம்ஸு. நம்ம இதை பார்த்துட்டு 2-3 அட்ரஸ் நம்மளுக்கு நியரில் இருக்குது, நம்ம அங்கே போய் செக் பண்ணுவோம். அங்கே போய் செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி இன்சென்டிவ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தாக்கா இன்சென்டிவ் எதுவுமே நம்மளுக்கு இப்போதைக்கு இல்லை. வண்டி ஓட்டாதனால இன்சென்டிவ் எதுவுமே இல்லை. எல்லாமே ஜீரோவில் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இது பாருங்கள், 185 ருபீஸு 20ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி ஓட்டினது தான் கடைசியில். அதுக்கப்புறம் ஓட்டலை. வாங்க நம்ம அந்த கேஷ் கலெக்ஷன் சென்டருக்கு போயிட்டு பேமெண்ட் கட்டிட்டு பார்க்கலாம். 2-3 இடத்துக்கு போனோம். 2 இடத்துலையுமே அந்த ஆப்ரேட் பண்ணலை இப்போ அவங்க. ஏன்னா அவங்க ஆப்பை டெலீட் பண்ணிட்டாங்க, ஒர்க் ஆகலை ப்ராப்பர் ஆப்ரேட்னு சொல்லிட்டு அவங்க அது நிப்பாட்டி வச்சுருக்காங்க. 3வது ஒரு இடத்துக்கு திருவான்மையூருக்கு வந்திருக்கு. இது கவர்மெண்ட் இசேவை மையம் மாதிரி அவங்க ப்ரைவேட்டாக வச்சு நடத்துறது. இங்கே நம்ம பேமெண்ட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட், ½ அன் ஹவரில் ஆகும்னு சொன்னாங்க. சரி, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பேமெண்ட் ஆகிடுச்சு.
பேமெண்ட் 230 கட்டினேன், 10 எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க, 220 நம்ம ஊபருக்கு பே பண்ணிட்டேன். ஆனால் 214 அப்படியே தான் காமிக்குது. இன்னும் அது மைனஸ் ஆகலை, அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம ஆன்லைன் புக்கிங் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்குள்ளே எடுப்போம். ஒரு மெசேஜ் வந்திருக்கு, பார்த்துக்கலாம் என்னன்னு. மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கேஷ் பேமெண்ட் ட்ரிப்புகள் கணக்கில் சேர்த்துக்கப்பட்டுள்ளது. அப்போது நம்ம பைசா ஆடாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம பைசா பேலன்ஸ் கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வாலெட்டில் போய் செக் பண்ணுவோம். வாலெட்டில் செக் பண்ணால் பாருங்கள் 5 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அந்த 215 ரூபா கழிச்சிட்டு மீதி 5 ரூபா இருக்குது. 10 ரூபா அவங்களுக்கு கமிஷன் சேர்த்து பிடிச்சாங்க. இது கிளியர் ஆகிடுச்சு. இதோட நம்ம எப்படி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹெல்ப்புக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணியாச்சுனாக்கா கடைசி வந்தாக்கா சென்டர்ஸ் எங்கே இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அது உங்கள் ஏரியாவுக்கு வயசு எல்லா ஏரியாவோடதும் போட்டிருப்பாங்க. நம்ம அது சூஸ் பண்ணிட்டு போகலாம். மோஸ்ட்லி நம்பர் இருக்கிறது மட்டும் சர்ச் பண்ணி போங்க. இதில் மோஸ்ட்லி பலதும் ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது. ஏன்னா அந்த நம்பர் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது மோஸ்ட்லி. நம்ம சும்மா அலையிறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தால் போகிறது பெஸ்ட்டு. சரி, நம்ம இதுக்கு ஆஃப்லைன் பண்ணிவிட்டு ஆன்லைன் பண்ணுவோம். அப்போ தான் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆன்லைன் போடுவோம். ஆன்லைன் போட்டாச்சு. நம்ம புக்கிங் வந்துச்சுனாக்கா எடுத்து ஓட்ட வேண்டியதுதான். இப்போ புக்கிங் ட்ரிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நாம் வர வர அப்டேட் பண்ணுவோம். ஒரு புக்கிங் எடுத்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு புக்கிங்கு திருவான்மையிலேருந்து ஆரைபுரம் வந்துட்டேன். ஆரைபுரம் இல்லை, மயிலாப்பூர் வந்து 8 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு 148 ரூபா கிடச்சிது. 8 கிலோமீட்டருக்கு 150 ரூபா. பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். 10 ரூபா ஓட்டுறதுக்கு இது பரவாயில்ல. 8 கிலோமீட்டருக்கு 150 ரூபா. சரி, 3 பாயிண்ட் வந்திருக்கு. இது 600 பாயிண்ட் ஆச்சு மினிமம் எடுத்தால் தான் பிளாட்டினத்திலே இருக்க முடியும். நம்ம இப்போ பிளாட்டினத்தில் இருக்கோம். 1200 பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் டைமண்டுக்கு போக முடியும். இப்போதைக்கு 3 பாயிண்ட் தான், 140 இருக்குது. அடுத்த புக்கிங் வந்திருக்கு. அடுத்த புக்கிங் பிக்கப் பாயிண்டில் தான் இருக்கேன், மயிலாப்பூர் டொக்கு சந்துக்குள்ளே இருக்கேன். இதுக்குள்ளே கஸ்டமருக்காக வெயிட்டிங்கு. சீக்கிரமாக வரமாட்டேங்கிறாங்க. இங்கெல்லாம் நிப்பாட்டிட்டு வண்டிங்க போகிறதுக்கே இடம் இல்லை. சரி, முடிச்சிட்டோம். அடுத்த புக்கிங்கு இங்கே ஐடிசி கிராண்ட் சோழாவில். இது பெரிய ஹோட்டலு, சென்னையில் 7 ஸ்டார் ஹோட்டல் இது. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லாபி பார்த்தோம். இந்த மெயின் லாபிக்கு போகிறதுக்கே நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு மேலே சுற்ற வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ பெரிய ஹோட்டல் இது. என்ன நம்மளுக்கு பக்கத்தில் ட்ராப் பண்ணதுக்கு பக்கத்துலேயே புக்கிங் வந்ததுனால எடுத்துட்டோம். இங்கே ஒரு பின்னாடி ஒரு போர்ச் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு லோபி இருக்குது. 4 சைட்லையுமே லோபி இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸுக்கு சுற்றி வர வேண்டி இருக்கும், நேராக போக முடியாது. அவ்வளோ பெரிய ஹோட்டல் இது. 5 ஸ்டார் இல்லை, 7 ஸ்டாரு. இது ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருந்தாங்க. இது கட்டுற இடத்துல பெரிய பெரிய பாறைங்க உடைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதுக்கு மேலே தான் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு லோபி இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய ஹோட்டலு. காமெடி என்னென்னா, இந்த புக்கிங்கு 80 ரூபா புக்கிங்க்கு தான் நம்ம இந்த சுற்றி போகிறோம். இந்த புக்கிங் எடுக்கிறதுக்கே இவ்வளோ சுற்ற வேண்டி இருக்குது 80 ரூபா புக்கிங்க்கு. சரி, நம்ம பக்கத்தில் இருந்தனால எடுத்துட்டோம். இதான் மெயின் லோபி தெரியுது பாருங்கள். கஸ்டமர் பிக்கப் பண்ணிடுவோம். கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணியாச்சு. 80 ரூபா வந்திருக்கு பாருங்கள். 84 ரூபா வந்திருக்கு. 120 ரூபா பே பண்ணாங்க. அதில் 84 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் எவ்வளோ கிலோமீட்டர்? 3.5 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 3 புக்கிங் தான் எடுத்திருக்கு. 368 ரூபா பாருங்கள். எல்லாம் 100 ரூபா, 150 ரூபா, 80 ரூபா புக்கிங்கு அப்படி தான் இருக்குது. மத்தியானம் ஆகிடுச்சு. வாஷ் பண்ணிட்டேன். இனிமேல் சாப்பிட்டு தான் வேலையை பார்க்கலான்னு உட்காந்துருக்கேன். நம்ம சாப்பாடு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் ப்ளஸ்ஸு காலிஃப்ளவர் கூட்டு. நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். முன்னாடி பிளாஸ்டிக்கில் டப்பர்வேரில் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, பிளாஸ்டிக் வேணால் அவாய்ட் பண்ணுங்க நண்பான்னு. அது அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ஸ்டீலுக்கு மாறிட்டோம். வண்டி ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு உட்காந்து சாப்பிடுங்க, வண்டி வராத மாதிரி. நம்ம சாப்பாடெல்லாம் மோஸ்ட்லி வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா வெளியே சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா, 50 ரூபா, 100 ரூபா, 120 ரூபா, 70 ரூபா புக்கிங் தான் எடுக்கிறோம். இந்த புக்கிங் எடுக்கிறதுல வெளியே சாப்பிட்டாலுமே எப்படியும் 100 ரூபா, குறைஞ்சது 100 ரூபா ஆச்சு ஆகும். நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா 150 ரூபா அந்த மாதிரி ஆகும். நம்ம இந்த மாதிரி சம்பாதிக்கும் போது எங்கே நம்மளால் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும்? கண்டிப்பாக முடியாது.
நம்ம ரோட்டில் இருக்கிற கையேந்தி பவனில் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். அங்கேயும் நல்லா இல்லாமலாம் கிடையாது. சில பேர் ஹைஜீனாக பண்ணுவாங்க, சில பேர் நல்லா பண்ண மாட்டாங்க. நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்மளுக்கு இஷ்யூஸ் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அவங்கள நம்ம குத்தம் சொல்ல எதுவும் இருந்தாலும் அது உண்மைதான். ரெகுலராக நம்ம கையேந்தி பவனில் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வேலை அந்த மாதிரி உட்காந்து வேலை செய்யும்போது நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். நம்ம ஹைஜீன் ஃபுட்டு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு பார்த்தா நம்மளால முடியாது. நம்ம சம்பாதிக்கிற சம்பாதியத்துக்கு நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லது. செஞ்சு எடுத்துகிட்டு வர டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத விட இது பரவாயில்லன்னு தான் நினைக்கணும். நான் அதனால தான் மோஸ்ட்லி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன். முன்னாடியெல்லாம் கடையில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த எஃபெக்ட் வந்துடுறதுனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வரும். வீட்டு சாப்பாடுனாக்கா நமக்கு பிரச்சனை கிடையாது. வீட்டிலே கட்டி கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு சுத்தமாக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கடையிலே சாப்பிட்டுக்கலாம் போகலான்னு பார்த்தாக்கா நம்ம நினைக்கிற இடத்துல கடை இருக்காது. அது இல்லாமல் நினைக்கிற இடத்துல கடை இருந்தால் கூட அந்த கடை ஒரு வேளை நல்லா இருக்காது ஃபுட்டு. அதனால நம்ம மோஸ்ட்லி நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது நல்லது. பேச்சுலராக தங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேறு வழி இல்லை. ஏதாவது ஹோட்டல்லையோ மெஸ்ஸுலையோ தான் சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா கையேந்தி பவன் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி. நைட் ஓட்டும்போது மேக்ஸிமம் அந்த மாதிரி நைட்டும் கையேந்தி பவனுங்க நிறைய இருக்கும். பகலில் கூட அவ்வளோ கையேந்தி பவன் இருக்காது. நைட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே கையேந்தி பவன் தான் இருக்கும். ரோடு பூரா ஆக்கிரமித்து கையேந்தி பவன் கடைகள் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் வாடுறதுக்காக பண்ணுறாங்க. இருந்தாலும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும். ஆனால் அது ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. நம்மளும் அதில் தான் வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கு ஈவினிங்கில். நான் மோஸ்ட்லி நைட்டு வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன். ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே வரைக்கும் பார்ப்பேன். 12 மணிக்கு மேலே ஆகுது மாதிரி இருந்துச்சுன்னாக்கா 11 மணி 12 மணியில் கையேந்தி மேலே சாப்பிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஒரு வேளையாச்சு 2 வேளையாச்சு நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற இதில் தான் நம்ம வீட்டிலேருந்து கட்டு வர்றது. நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற காலிஃப்ளவரு தக்காளி சாதம் ஓகே நல்லா தான் இருக்குது. தேங்க்ஸ் டு சுபி. நம்ம சாப்பிட்டு மீதி வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி 3 புக்கிங் தான் எடுத்திருக்கேன். 300 தான் 360 தான் ஓடி இருக்குது 3 புக்கிங்க்கு. அப்படி இருக்கும்போது நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு தான் சொல்லணும். 2025 அது நல்லா இருக்குன்னு பார்த்தேன். 2025 வந்ததுக்கப்புறம் நல்லா வண்டி ஓட்டலாம், இந்த சம்பாதிக்கலான்னு பார்த்தேன். ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு கால் அடிபட்டுச்சு. 10 நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. திருப்பி இப்போது ஓட்டலான்னு வந்து பார்த்தா இப்படி இருக்குது. புக்கிங் எல்லாம் சின்ன புக்கிங் இருக்குது. 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் கிலோமீட்டருக்கு வருது. ரொம்ப ஷார்ட் புக்கிங் எடுத்தால் 20 ரூபா கிலோமீட்டருக்கு வருது. ஆனால் கொஞ்சம் 10 கிலோமீட்டருக்கு மேலே உண்டான புக்கிங் எடுத்தால் 15 ரூபா 14 ரூபா அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க பகல் டைமில். ஏர்லி மார்னிங் டைமில் என்னென்னு நம்ம தான் ஓட்ட தான் தெரியும். ஓட்டி தெரியும் போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம். நான் சாப்பிட்டு ஆலந்தூர்லேருந்து அம்பத்தூருக்கு ட்ராப் வந்தது. 242 ரூபா தான் வந்திருக்கு பாருங்கள். அம்பத்தூர் ட்ராப்புக்கு 22 கிலோமீட்டருக்கு 242 ரூபாங்க. கிலோமீட்டருக்கு 12 ரூபா கணக்கில் தான் புக்கிங்கும் கொடுத்துருக்காங்க. சரி சாப்பிட்டு உக்காந்துருக்கோமேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். மழை வேறு தூறல் போடுது. மொத்தமாக 4 புக்கிங் முடிச்சுட்டு 610 ரூபா தான் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள். அதில் வேலெட்டில் போய் பார்ப்போம் எவ்வளோ பிடிச்சி. 320 ரூபா தான் கஸ்டமர்கிட்டே வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கே ஆஃபர் கொடுத்து 320 ரூபா கொடுத்தாங்க. அதுலேருந்து 77 ரூபா நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கடைசி பிடிச்சிருக்கு பாருங்கள் 77 பிடிச்சிருக்காங்க நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடிலாம் 44 32 அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு. இதுக்கு 77 ரூபா பிடிச்சிருக்காங்க லாங் டிஸ்டன்ஸுக்கு. அவங்களுக்கு ஆஃபர் கொடுக்கறது இல்லாமல் நம்மக்கிட்டேருந்து வர பிடிச்சிடுறாங்க. அதுதான் ரொம்ப கம்மியாக வருது நம்மளுக்கு. 12 ரூபாய்க்கு ஓட்ட வேண்டியது. ஆஃப்லைனில் இருக்கிற ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுக்கலான்னு பார்க்குறேன். அடுத்த புக்கிங்கு அம்பத்தூர்லேருந்து அக்கறைக்கு வந்தது. அது 487 ரூபா வந்தது. அதாவது 36 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டர் எம்டி அடித்தோம். மொத்தமாக 40 கிலோமீட்டரில் 480 ரூபான்னு வச்சுங்களேன். அதுவும் 12 ரூபா தான் கிலோமீட்ரு. இந்த பீக் ஹவர்லேயும் இந்த 12 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. 4:30 மணிக்கு புக்கிங் எடுத்தோம். 4:45க்கு புக்கிங் பிக்கப் பண்ணியாச்சு. 6:45 ஆகிடுச்சு முடியறதுக்கு. அந்த டைமுக்குள்ளே இவ்வளோ தான் பீக் ஹவர். சார்ஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 12 ரூபா தான் கொடுத்தாங்க. மொத்தமாக 1100 ரூபா ஓடி இருக்குது. மொத்தமாக 7 மணி நேரம் வண்டி ஓட்டி 1100 ரூபா தான் ஓடி இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. 5 புக்கிங்கு எடுத்திருக்கோம். 1100ன்றது ரொம்ப கம்மி. ஃபேர் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிலோமீட்டர் 12 ரூபா கொடுக்குறாங்க. அதனால் சரி இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு ஆஃப்லைன் போகிறோம். ஆஃப்லைன் போகும்போது ஹை டிமாண்டு
இங்கு டிமாண்ட் ஹை ரைட் நவுன்னு வருது. டிமாண்டு நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங்கிறதுனால பொங்கலுக்கெல்லாம் ஊருக்கு போகிறவங்க இன்றைக்கே கிளம்புவாங்க. இப்போ 7 மணிக்கு மேலே ஒரு 3 மணி நேரம் நல்லா பிஸியாக தான் இருக்கும். ஆனால் டிராஃபிக்கும் கொஞ்சம் இருக்கும். நம்ம ஈசிஆர்லேயே நம்ம வீட்டு பக்கம் வந்ததுனால இன்றைக்கி இனிமேல் போகல, அதோட நிப்பாட்டிட்டோம். சில இடத்துல சர்ஜிங் இருக்குது. ஃபேர் கம்மியாக இருந்துச்சுனாலுமே நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இன்றைக்கி வேலை முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். சரி, இதுக்கு மொத்தமாக 1100 ரூபாய்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர், 93 கிலோமீட்டர். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வீட்டுக்கு போதும். 100 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன். 100 கிலோமீட்டருக்கு 1100 ரூபா, அதாவது 11 ரூபா கிலோமீட்டரு டோட்டலாக நம்ம இன்றைக்கி ஓட்டினது. ரொம்பவும் நஷ்டம் இது. நம்மளுக்கு ஆவரேஜாக 13 ரூபா வச்சு வந்தால் தான் நம்மளுக்கு செலவே நடக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 புக்கிங் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 7 மணி நேரம் வண்டி ஓட்டி 5 புக்கிங் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன புக்கிங், 80 ரூபா புக்கிங், 100 ரூபா புக்கிங், 150 ரூபா புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி புக்கிங் மட்டும் 480 ரூபா கொடுத்தாங்க. அதுவும் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதுவும் அந்த பீக் ஹவரில் 4:30 மணிக்கு எடுத்தோம். 4:30 மணி டு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 6:45 ஆயிடுச்சு ட்ராப் பண்ணுறதுக்கு. 1.25 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அப்போ கூட 13 ரூபாக்குள்ளே தான் கிலோமீட்டர் கொடுத்தாங்க. ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ஓட்டுறதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 20 நாளாக வண்டி ஓட்டாமல் இன்றைக்கி ஓட்டும்போது கொஞ்சம் மட்டமான ஃபேருன்னா கூட ஃபேராக இருக்கும்போது இன்னும் நம்ம வெக்ஸ் ஆகிடுது ஓட்டுறதுக்கு. சரி, வீட்டு பக்கம் வர வந்துட்டோம். சரி, கிளம்பிடுவோம். இன்றைக்கி இது போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நல்லா ஓடுதுனாக்கா முகூர்த்த நாள்ன்ற பொங்கல் வெக்கேஷன்லாம் வருது இல்லையா, அப்போ கொஞ்சம் அதிகமாக பிஸியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு நல்ல ஃபேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு. சாட்டர்டே சண்டே நெக்ஸ்ட்டு ஓட்டிட்டு நம்ம பொங்கல் வெக்கேஷனில் நம்ம பார்த்து ஓட்டிக்கலாம். இன்றைக்கி இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.